இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும்ல யுவர் ஆனர், தனியா வளர்றவங்களுக்கு இயல்பாவே ஒரு இன்செக்யூரிட்டி பில்டப் ஆகும். நமக்கு பிடிச்சவங்க நமக்கானவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு பதட்டம் ஆயிடும். புரியுது, சொல்லுங்க. அந்த பதட்டத்துல நான் கொஞ்சம் ஓவரா கேர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அவளை 24 மணி நேரமும் கண்காணிக்கிறதுக்காக என் வீட்டுல சிசிடிவி கேமரா வச்சேன். வெளியில போனா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு வீட்லயே பத்திரமா வச்சிருந்தேன். உங்க மேல ஒரு கிரிமினல் கேஸ் வேற ஃபைல் ஆயிருக்குல்ல? அது என் ஃப்ரெண்டோட அம்மா யுவர் ஆனர். அஞ்சலி வர்றதுக்கு முன்னாடி அவங்கள என் வீட்லயே அடைச்சு வச்சிருந்தேன். சின்ன வயசுல என்னோட சோல்மேட்டா இருந்தவன் என் ஃப்ரெண்ட் அர்ஜுன். அவனை அவங்க அம்மா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அந்த கோபத்துல அவங்கள நான் வீட்லயே பத்திரமா தான் வச்சிருந்தேன். அதனாலதான் கிரிமினல் கேஸ் போட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சைக்காலஜிக்கல் பிரச்சனையா தெரியுது. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணால எப்படி வாழ முடியும்? யுவர் ஆனர், எனக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ணிருக்கேன். இல்ல சார், அவருக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் வேணும்னே பர்பஸா தான் பண்ணிருக்காரு இதெல்லாம். உங்களுக்கு ஆர்கியூ பண்றதுக்கு டைம் வரும். அது வரைக்கும் அவர் பேசட்டும், நீங்க அமைதியா இருங்க. யுவர் ஆனர், அது அஞ்சலி இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை. இவ்வளோ பெரிய பிசினஸ் பண்ணி சமூகத்துல ஒரு அடையாளத்தோட ஒத்த ஆளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது எவ்வளவு கொடுமை யுவர் ஆனர். அஞ்சலி வயித்துல என்னோட குழந்தை இருக்கு. இப்பதான் யுவர் ஆனர் உண்மையான குடும்பமாவே நான் மாற போறேன். அந்த குடும்பத்தை சதைச்சிடாதீங்க ப்ளீஸ் யுவர் ஆனர். அஞ்சலிக்காக, என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க யுவர் ஆனர், ப்ளீஸ். என்ன அஞ்சலி, நாம சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதான்க்கா எனக்கும் புரியல. சார், இப்ப நான் பேசலாமா? வாங்க. சார், அவன் சொல்றதெல்லாம் பாதி உண்மை பாதி பொய் சார். எது உண்மை எது பொய்? அன்புங்கிற பேர்ல ஒருத்தரை கட்டி பிடிக்கலாம். அதுவே மூச்சு முட்டுற அளவுக்கு கட்டி பிடிச்சா நம்ம நிலைமைக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் சார் அவன் ஒரு சைக்கோ சார்.